பார்க்க போது பபுள்ஸ் உருவாக்க போறோம். பபுள்ஸ் ஏற்கனவே நீங்களாம் பண்ணவங்க தானே? சோப்பு தண்ணிலாம் கலந்து பபுள்ஸ் விடுங்க. இப்ப நம்மளும் வந்து புகையிலே பபுள்ஸ் வரைக்கும் விட போறோம். பாக்கலாமா எப்படி பண்றதுன்னு சொல்லி? அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னா, ஒரு கப் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 50 பைசா ஸ்டாம்ப் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம சர்க்கரையும் கொஞ்சம் சேர்க்க போறோம். இதுல சர்க்கரை கொஞ்சம் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் புகை உருவாக்குறதுக்காக ஊதுபத்தி, அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ வந்து இந்த பவுல்ல கொஞ்சமா போட்டுக்கலாம். சரியா? எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேவா? போட்டு நான் இதுல கொஞ்சம் பாரு தண்ணி ஊத்திட்டேன். ஓகேவா? தண்ணி ஊத்தி நம்ம என்ன பண்றோம், நல்லா வந்து கலக்கிக்கலாமா? நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து மிக முக்கியம் வந்து பாடமா வரும். பரப்பி இழிசை அப்படின்றத பார்க்க போறோம். பரப்பி இழிசை என்ன அப்படின்றதையும், பரப்பி இழிசைய வந்து எந்தெந்த பொருள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். தொந்தரவு பண்ணி உள்ள போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். சரியா? இப்போ ஷாம்பு போட்டு தண்ணியில் நல்லா நம்ம கலந்து வச்சுருக்கோம். நம்ம சுகரை போடும்போது இந்த சுகர் என்ன ஆகுது, சர்க்கரை என்ன ஆகுதுன்னா உள்ளவே அப்படியே போகுது, மூழ்கிடுது. ஏன்னா இந்த சுகரோட வெயிட் அதிகம், அதனால் என்ன பண்ணுது, தண்ணியில் மூழ்கிடுது. அதே இந்த சுகரை வந்து நம்ம மாவு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாவை நம்ம உள்ளே போடும்போது பாருங்கள் அப்படியே மேலேயே வந்து மிதக்குது. இதுக்கு காரணம் இந்த ஷாம்பு தண்ணி வந்து ஒரு பரப்பு இழுவிசை மேலே உருவாக்கி வச்சுருக்கோம். அது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி தூவும்போது மேலே இருக்கோம்னா அதிகமான அந்த தூளை வந்து நம்ம தூவிட்டே இருக்கிறோன்னா எல்லாமே உள்ளே போயிட்டு உள்ளே போய் வழி விட்டுரும். அதாவது இந்த அதிகமாக அழுத்தத்தின் காரணமாக இந்த சர்க்கரை தூள் வந்து அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த பரப்பில் விசை உடைக்கப்பட்டு அந்த மாவெல்லாம் வந்து உள்ளே போகுது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஷாம்பு தண்ணியை வந்து இந்த பிளேட் மேலே கொஞ்சம், இப்போ வந்து நம்ம கையிலே வந்து ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு நான் ஸ்ட்ராவை வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊதுபத்தியை பற்ற வச்சு இதுக்குள்ளே வந்து புகையெல்லாம் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். புகையை வந்து சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா வந்து இந்த ஊதுபத்தி புகையை உள்ள வச்சிருக்கோம். இப்போ பாருங்க பபுள்ஸ் உருவாக்க போறோம். நம்ம சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இப்போ இது வெடிஞ்சா இதுல இருந்து அந்த ஸ்மோக் போகும் பாருங்க. வாவ், பாருங்க எவ்வளவு அழகா போகுது. சூப்பர். மறுபடியும்